Dear students, today we discuss module number 8. First unitல module number 8. அதில் என்ன டாபிக் அப்படின்னா C ஆப்ரேட்டர்ஸில் ரிமைனிங் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், தென் ப்ரிசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. இந்த மாடியூல் நம்பர் 8 பார்க்குறதுக்கு முன்னாடி மாடியூல் நம்பர் 7 ஃபர்ஸ்ட் யூனிட்ல மாடியூல் நம்பர் 7 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ரேட்டர்ஸ் தான். அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக்கு, லாஜிக்கலு, அசைன்மெண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா சம் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறதுக்காக யூஸ் பண்ண போகிறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். மெயினாக லாஜிக்கல் 3 இருக்கும்: லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆறு, லாஜிக்கல் நாட். லாஸ்ட் ஒன்று வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இட் இஸ் யூஸ் டு அசைன் எ வேல்யூ டு எ வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம்? ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சரியா? இப்போ மாடியூல் நம்பர் 8 பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மாடியூல் நம்பர் 8ல ரிலேஷனல் ஆப்ரேட்டர். The relational operator are used to find the relation between two variable. ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஆர் கம்பேர் த வேல்யூ ஆஃப் டூ வேரியபிள். ஒன்று ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்கு, அல்லது ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன இருக்கு அப்படின்னா கிரேட்டர் தென். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிள் எக்ஸ் கிரேட்டர் தென் y, x is greater than y. இந்த கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக, இல்லை லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் என்ன ரிலேஷன், பெருசாக இருக்கா அல்லது சிறுசாக இருக்கா, ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லை நாட் ஈக்குவலாக இருக்கா, அல்லது லெஸ் தென்னாக இருக்கா, கிரேட்டர் தென் ஈக்குவலா, லெஸ் தென் ஈக்குவலா, இதெல்லாமே செக் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் வேரியபிள் பை 1. ஒரு வேரியபிளோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அதோட ரிவர்ஸ். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ் டு டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப், டிக்ரீஸ் கரெக்டாக வச்சுக்கோ, டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் வேரியபிள் பை 1. ஒரு வேரியபிளோட ஒரு வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது இந்த டிக்ரீஸ் ஆப்ரேட்டர். சின்டாக்ஸ் இல்லை ஜென்ரல் ஃபார்ம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரு அதுனா என்ன, அதோட சின்டாக்ஸ் என்னன்னா ப்ளஸ் ப்ளஸ் வேரியபிள் நேம் ஆர் வேரியபிள் நேம் ப்ளஸ் ப்ளஸ். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு மைனஸ் மைனஸ் வேரியபிள் நேம் ஆர் வேரியபிள் நேம் மைனஸ் மைனஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்துருக்க மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஐ. இந்த ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரு, ஐங்கிறது வேரியபிள் நேம். இந்த ஐயோட வேல்யூவை ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அல்லது ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அதே டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ஐ, ஐ மைனஸ் மைனஸ். இதுதான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் conditional operator. Conditional operator return one value if condition is true and return another value if condition is false. ஒரு கண்டிஷன் ட்ரூனா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அதை என்ன பண்ணும்? another one வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் என்னது? கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது ஆப்ரேட்டர், திஸ் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ டெர்னரி ஆப்ரேட்டர். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். Conditional operator return one value if condition is true and return another value if condition is false. This operator is also called as a ternary operator. கீழே டயக்ராம் கொடுத்துருக்கோம். அதோட சின்டாக்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் 1 question mark, எக்ஸ்பிரஷன் 2 full stop, எக்ஸ்பிரஷன் 3. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்பிரஷன் 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எவால்வேட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பிரஷன் 1 ட்ரூ அப்படின்னா எங்கே போவோம்? கண்ட்ரோல் எல்லாமே எக்ஸ்பிரஷன் 2க்கு போவோம். இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா எங்கே போயிடும்? எக்ஸ்பிரஷன் 3க்கு போயிடும். இதுதான் என்னது? கண்டிஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். திஸ் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் பிட் ஆப்ரேஷன். சம் பிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். டெசிமல் வேல்யூ ஆர் கன்வெர்டட் இன்டு பைனரி வேல்யூ which are the sequence of bit and bitwise operator work in this bit. ஸோ இதுக்காக யூஸ் பண்ண போகிறதா இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிட்வைஸ் அண்டு, பிட்வைஸ் ஆறு, பிட்வைஸ் நாட்டு, எக்ஸ்ஆர், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். ஸோ இதெல்லாமே தான் என்னது? பிட்வைஸ் ஆப்ரேட்டர். தென் லாஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்.
சில மெயினாக ரெண்டு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அண்ட் சிம்பிள். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திஸ் இஸ் யூஸ் டு கெட் த அட்ரஸ் ஆஃப் வேரியபிள். ஒரு வேரியபிளோட அட்ரஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், இந்த அட்ரஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் அட்ரஸ் ஆஃப் ஏ இருக்கு, வில் கெட் த அட்ரஸ் ஆஃப் ஏ. ஏயோட அட்ரஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கெட் பண்ணிடலாம். தென் ஆஸ்ட்ரிஷ், இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா திஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ பாயிண்டர் டு ஏ வேரியபிள். பாயிண்டருக்காக யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ஆஸ்ட்ரிஷ் சிம்பிள். இது ரெண்டும் தான் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். லாஸ்ட் டாபிக் வந்து ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிசிடென்ஸ். ப்ரிசிடென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரிசிடென்ஸ் இஸ் த ப்ரியாரிட்டி ஃபார் grouping different type of operator with their operand. அந்த ஆப்ரண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஆப்ரேட்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம், ப்ரிசிடென்ஸ் கொடுக்க போகிறோம். எதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு லோயர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது தான் என்னது இந்த ப்ரிசிடென்ஸ். தென் அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டிங்கிறது அதே தான், லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட், ஆர்டர் ஃபார் குரூப்பிங் ஆப்ரண்ட் டு த ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரண்ட்டை வந்து லெஃப்ட் டு ரைட்டா அல்லது ரைட் டு லெஃப்டா என்ன மாதிரி நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ அதான் என்னது அசோசியேட்டிவிட்டி. தென் ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் டிட்டர்மைன் விச் ஆப்ரேட்டர் வில் பி பெர்ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட். நான் சொன்னேன்ல, எந்த ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த குரூப் ஆஃப் ஆப்ரண்ட் வித் டிஃப்ரெண்ட் ப்ரிசிடென்ஸ். நிறையா ப்ரிசிடென்ஸ் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் நிறையா இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிசிடென்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், 5 + 3 மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 2. இதை என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆக்சுவலாக இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்கணும் இருக்குது, ப்ளஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ப்ராக்கெட்டுக்கு உள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். 3 × 2, 3 × 2 6, 6 + 5 11. இதுதான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, 5 + 3 8, 8 × 2 16 அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ இதுதான் என்னது ப்ரிசிடென்ஸ். இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிசிடென்ஸ் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் பார்த்தியா, ஸோ இதுதான் என்னது ப்ரிசிடென்ஸ். விச் ஆப்ரேட்டர் வில் கெட் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சரிங்களா, கன்க்ளூஷன். இப்போ லாஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து எதுக்காகன்னு பார்த்தோம், ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன். ரிலேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லெஸ் தன்னாக இருக்கா கிரேட்டர் தன்னாக இருக்கா, லெஸ் தன் ஈக்குவல்ட்டா கிரேட்டர் தன் ஈக்குவல்ட்டா, இல்லை ஈக்குவலா நாட் ஈக்குவலா, அதை பார்க்குறது என்னது ரிலேஷனல். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதே வேரியபிள் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் வந்து வேரியபிள் நேம் ப்ளஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ப்ளஸ் வேரியபிள் நேம். அதே டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா மைனஸ் மைனஸ் வேரியபிள் நேம் மைனஸ் மைனஸ். லாஸ்ட் ஒன்று வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ கண்டிஷனை செக் பண்ணுறோம், இஃப் கண்டிஷன் ட்ரூனா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்னா ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். பிட்வைஸ் அப்படிங்கிறது பிட்வைஸில் நிறைய ஆப்டர் இருக்குது, பிட்வைஸ் அண்டு, பிட்வைஸ் ஆறு, பிட்வைஸ் நாட்டு, எக்ஸ்ஆர், லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு. தென் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் ரெண்டு இருக்குது. அட்ரஸ் சிம்பிள், இந்த அட்ரஸ் சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அட்ரஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆஸ்ட்ரிஷ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிஷ் வந்து எதுக்காக ஒரு பாயிண்டரை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது. தென் ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. ப்ரிசிடென்ஸ் அப்படிங்கிறது விச் ஆப்ரேட்டர் வில் கெட் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இருக்கிற ஆப்ரேட்டரில் எந்த ஆப்ரேட்டருக்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறது தான் என்னது ப்ரியாரிட்டி, ப்ரிசிடென்ஸ். தென் இப்போ நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே சி ப்ரோக்ராமிங்கிற நோட்ஸில் பேஜ் நம்பர் 25 to 29 என்ன ஆயிரும் கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சி எக்ஸ்பிரஷன், அதில் அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன், தென் எவால்யூஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். தேங்க்யூ.